இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஃபோட்டோ க்ரியேட் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் வேறு பேக்ரவுண்டை எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டச் தமிழன் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் தட்டி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்ஷாட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இன்ஷாட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எந்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் பேக்ரவுண்டு மாற்ற போகிறீங்கன்னு செலக்ட் பண்ணிக்கணும். நான் உதாரணத்துக்கு என்னோடய ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் பேக்ரவுண்டு ஆட் பண்ண முடியும். நான் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. இந்த பேக்ரவுண்டு இப்போ மாற்றலாம். நம்ம இதை நீங்கள் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஷாட் வரும். இன்ஷாட்டுங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நேரடியாக இன்ஷாட் ஆப்புக்குள்ளேயும் போய் பண்ணலாம். நான் இப்படி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் அப்படியே இங்கிட்டு தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் பேக்ரவுண்டு சுத்தமாக ரிமூவ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே இங்கிட்டு தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்டு சுத்தமாக ரிமூவ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இதை தொட்டிங்கன்னா இதில் உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா ஃபோட்டோஸ் வந்துடும். நீங்கள் ஒரு நல்ல பேக்ரவுண்டு ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ப்ளூர் ஆப்ஷனில் இருக்குது. இது நீங்கள் கரெக்டாக நல்லா தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். ஃபோட்டோ உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக அப்படி ஜூம் பண்ணி பெருசாக வச்சுக்கோங்க. இல்லை பேக்ரவுண்டு உங்களுக்கு கொஞ்சம் இதாக தெரியணும், கொஞ்சம் ப்ளூராக தெரியணும், ஃபோட்டோ நீட்டாக தெரியணும்னா அந்த ப்ளூர்னு ஆப்ஷன் இருக்கும். இதை தொட பின்னாடி இருக்க பேக்ரவுண்டு மங்கலாகிக்கிட்டே போகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் தெளிவான பேக்ரவுண்டே வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே கொண்டாந்து இப்படியே வச்சு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஃபோட்டோ வர வரைக்கும். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டிக்குங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்டு கரெக்டாக அமைஞ்சிருச்சு. பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணுறது அப்படி தான் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபோட்டோ சேவ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.